எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கீங்க? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? அல்லேலூயா. ஒரு வருஷத்தை முடிச்சிட்டீங்க, அப்படி தானே? சந்தோஷமாக ஒரு வருஷத்தை முடிஞ்சிடுச்சு. கடைசி வாரத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? வந்திருக்கோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபைக்கு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாம அல்லேலூயா. சரி, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா சொல்லாமா? தேவன் நம்மோடு கூட இருந்தா நாம் நன்மையை கண்டடைய முடியும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. செபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்கு நன்றியை துதிக்கிறோம். இந்த வருடத்தின் இறுதி நாளில் ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் ஆண்டவரே பாதபடியில் வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு உங்களுடைய வார்த்தையை தந்தருளும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த ஆகாரத்தை நாங்கள் புசிக்கத்தக்கதாய், ஆண்டவரே இதில் நாங்கள் பலப்படத்தக்கதாய் நீ கிருபை செய்தருளும்படியாய் செபிக்கிறேன். அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க கிருபை செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்குறேன், ஜீவனும் இருக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே. அல்லேலூயா, ஆமென். மீண்டுமாய் அதை வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இந்த நாளிலே நன்மை செய்கிறதான ஒரு தெய்வத்தை குறித்து நாம் பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லாமா? எத்தனை பேர் இந்த வருடம் முழுவதும் அவர் சமூகத்தில் நன்மையை பெற்றிருக்கீங்க? அல்லேலூயா சொல்லாமல் எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? நன்மையை செய்திருக்கிறார். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு இந்த நாளில் கூட இந்த அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்மை செய்கிறதான நல்ல ஒரு தெய்வம் நம்முடைய மத்தியிலே உண்டு. அவர் இந்த வார்த்தையில் பார்க்கும் பொழுது 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், பிதாவாகிய தேவன் அவர் எப்படி சுற்றி திரிய பண்ணினாரா? நன்மை செய்கிறவராய் இந்த உலகத்தில் சுற்றி திரிய பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. எவைகளை அவர் மேலே அவர் வைத்திருந்தாரா? வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் ஒன்று, அடுத்தது வல்லமையினாலும் ரெண்டு, அடுத்தது அபிஷேகம் பண்ணினார். ஒரு நிமிஷம். தேவன் யார அபிஷேகம் பண்றாரா? இயேசுவை தேவன் எதனால அபிஷேகம் பண்றாரு பாருங்க. ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இந்த நாளில் வந்திருக்கதான் நீங்களும் ஆண்டவருடைய ஆவியினாலும் அவருடைய வல்லமையினாலும் அவருடைய அபிஷேகத்தினாலும் நிறைந்தவர்களாய் எப்படி இருக்கீங்க? காணப்படுகிறீங்க. அல்லேலூயா சொல்லாம அடுத்த வார்த்தைகளை வாசிங்க. தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் அவர் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா சொல்லாமா? தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்தார். அல்லேலூயா சொல்லாமா? உங்களோடு கூட யார் இருக்கிறது? அப்போ நீங்கள் எப்படி இருக்கணுமா? நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாம அதே போல் அவருடைய குணம் பாருங்க. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் என்ன பண்ணுறாரா? குணமாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் கூட தேவனுடைய ஆவியினால் நிறைந்திருக்கணும், வல்லமையினால் நிறைந்திருக்கணும்,
அபிஷேகத்தால் நிறைந்து இருக்கணும். தேவன் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கணுமா? ஆமென் சொல்லாம. அப்படி இருக்கும்பொழுது நாம் நன்மை செய்கிறவர்களாய் இருப்போம். பிசாசின் கிரியைகளை அழிக்கிறவர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா. வேதத்தில் தேவன் அநேக காரியங்களை கொண்டு நன்மை செய்திருக்கிறார். காக்காவை கொண்டு என்ன பண்ணியிருக்காரு? நன்மை செய்திருக்கிறார். தூதனை கொண்டு நன்மை செய்திருக்கிறார். மீனை கொண்டு நன்மை செய்திருக்கிறார். கானா ஒரு கல்யாணத்தில் வெறும் தண்ணீரை என்ன பண்ணியிருக்காரு? திராட்சை ரசமாய் மாற்றி நன்மை செய்திருக்கிறார். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கசப்பான ஒரு தண்ணீரை என்ன தண்ணீராக மாற்றினாரா? மதுரமாய் மாற்றி நன்மை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்ட யாக்கோபுக்கு ஆடுகளுடைய கலரை மாற்றி என்ன பண்ணாரா? நன்மை செய்தார். அல்லேலூயா சொல்லாம. இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா தானியேல் சிங்க கெபியில் இருக்கும்பொழுது சிங்கங்களின் வாய்களை கட்டி அவனை உயிரோடு காக்கும்படி நன்மை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்லாமல் ஆகாருக்கு அதனுடைய பிள்ளை அழும்போது ஒரு துறவை கொடுத்து தேவன் என்ன பண்ணாராம்? பிள்ளையின் அழுக்குறலையும் ஆகாரின் கண்ணீரையும் தேவன் நன்மையாக மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாம. ஜெபத்தினாலே கூட தேவன் அநேக காரியத்தில் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லாமா? ஆமேன். முதலாவது நாம் வேதத்தில் தானியேல் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்திற்கு கையெழுத்து வைத்தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க ஒரு நல்ல வார்த்தை காணப்படுது. ராஜாவை தவிர யாருமே மற்றவர்களை என்ன பண்ணக்கூடாது? வணங்கக்கூடாது என்ற ஒரு பெரிய கற்பனையை கட்டளையை என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த தானியேலுக்கு விரோதமானவர்கள் ராஜாவிட்ட முத்திரை வாங்கி ரெடி பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா இவன் தேவனை போய் தொழுது கொள்கிறான். எப்பொழுது பார்த்தாலும் அந்த அரண்மனையின் மேலே நின்று 2 கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறான். அதனால் தானியேலுக்கு அநேக நன்மைகளை தேவன் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபிக்கிறதுனால எத்தனை பேர் நன்மையை பெற்றுக்கொண்டீங்கன்னு சொல்ல முடியுமா? அல்லேலூயா சொல்லாமா? அவ்வளோதானா? யாருக்கும் நன்மை கிடைக்கலையா? நீங்கள் ஜெபித்தா தேவன் எல்லா காரியங்களையும் நமக்கு நன்மையாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. இங்கே கூட தானியேலும் அப்படிதான் ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். அவர் அதிகாரத்தில் உடையவர் தான். அவர் அநேகரை தனக்கு கீழே வைத்து இருக்கிறவர் தான். அதிகாரமுடைய காரியங்களை அவர் பேசக்கூடியவர் தான். ஆனாலும் தேவனுக்கு பயந்து ஜெபிக்கிறதான காரியத்தில் அவர் உண்மை உள்ளவராக இருந்தாராம். நீங்களும் நானும் எப்படி ஜெபிக்கிறோம் என்று பார்க்க வேண்டும். வேதத்தில் ஒருத்தருக்கு அவர் ஜெபிக்கும்பொழுதே அவருக்கு என்ன கிடைச்சதுன்னு இருக்கும்? அவருடைய ஜெபத்துக்கு பதில் எப்படி கிடைச்சதா? உடனே கிடைத்தது என்று ஒரு மனுஷனுக்கு இருக்குது. யாருக்கு சொல்லுங்க? யாருக்கு? ஜெபிக்கும்பொழுது உன்னுடைய தெரியலையா? யாருக்கு? தானியேலுக்கு தான். அல்லேலூயா சொல்லாம. ஜெபிப்பழுதுக்கு முன்பதாகவே அவனுடைய ஜெபம் கேட்கப்படும். உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். நீங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே உங்களுடைய காரியங்களை தேவன் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் ஜெபிக்கும்பொழுது நமக்கு நன்மை உண்டாகிறது. தேவன் அந்த காரியத்திலிருந்து அவனை காப்பாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரை ராஜா கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டாங்க. உங்களை மாத்திரம்தான் என்ன பண்ணணும்? வணங்கணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? மேலே போயிட்டு தனியாக இன்னொரு தேவனை இவர் வணங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவரை கொண்டு வந்து ராஜாவின் முன்னாடி நிறுத்திட்டாங்க. ராஜாவால் ஒன்றும் பண்ண முடியல. அவருடைய முத்திரை மோதிரம் மேன்மையானது. எந்த காரியத்திலையும் அந்த முத்திரை போட்டுட்டாருன்னா அதை மாற்ற ராஜாவாலே முடியாது.
அல்லேலூயா சொல்லாமே. அந்த முத்திரையை உடைக்க தேவன் வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. ராஜாவால் ஒன்றும் பண்ண முடியல. அவரை கொண்டு போய் சிங்க கெபியில் போடும்படியாக கட்டளையிட்டார். சிங்க கெபியில் இருக்கிற அந்த மனுஷன் அங்கேயும் போயிட்டு என்ன பண்ணுறாரு? செபிக்கிற ஒரு காரியத்தில் அவரை பார்க்க முடிகிறது. தேவன் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாம. நெருக்கமான சூழ்நிலையிலையும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலையும் கடினமான சூழ்நிலையிலையும் கர்த்தர் உங்களை பாதுகாக்க, அவர் உங்களுக்கு நன்மை உண்டாக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாம. அதில் ஒரு வசனம் சொல்லும், தானியேலே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா அப்படின்னு கேட்பார். அப்போ ராஜாவுக்கே தெரியுது என்ன, யார் அவரை தப்புவிப்பார் என்று. வல்லமையுள்ள தேவன் தானியேலை தப்புவிப்பார் என்று ராஜாவுக்கே தெரியுது. ஜெபிக்கிற ஒரு மனுஷனுடைய காரியத்தை பார்க்கும்பொழுது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு அவனை தப்புவித்து அவனுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். தானியேல் என்ன சொல்றாரு? ராஜாவே நீர் வாழ்க. என்ன பண்ணிட்டார்? அந்த தேவன் தப்புவித்தார் என்று சொல்றார். அல்லேலூயா சொல்லாமா. அதே போல எஸ்தர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். இங்கு ஒரு ஜெபிக்கிற ஒரு மகளை குறித்து நாம் பார்க்கிறோம். எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக ராஜாவே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களுக்கும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. மன்றாட்டுக்கு என் ஜனங்களுக்கும் கட்டளையிடப்படுவதாக. ஜெபிக்கிறதான ஒரு மகளை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். எஸ்தர் ஜெபிக்கிற ஒரு வீராங்கனையாய் காணப்பட்டாங்க. நீங்களும் நானும் எப்படி காணப்படணும்? ஜெபத்தில் ஒரு வீராங்கனையாக காணப்பட வேண்டும். அப்படி ஜெபிக்கும்பொழுது தேசத்துக்காகவும் தேசத்தில் உள்ளவர்களுக்காகவும் தன்னுடைய ஜனங்களும் தேவன் அவர்களுக்கு சுகமாய் கொடுக்க பண்ணினாராம். அல்லேலூயா. அவர்களுக்கு விரோதமாக இருந்த ஆமானை தூக்கு மரத்தில் போட்டாங்களாம். மொர்தெகாயோ உயர் அதிகாரத்தில் வைத்தார்கள் என்று இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. உங்களுடைய ஜெபத்தை கேட்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்டு அந்த தேசத்தையும் அவருடைய ஜனத்தையும் தேவன் மாற்ற வல்லவராக இருந்தார். அல்லேலூயா சொல்லாமே. இன்னொரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இங்கு ஒருவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. வாசிங்க 1ஆம் அதிகாரம். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. இங்க இவங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கா? அமைதியா இருக்குது. சத்தமே இல்லை. இவங்க பாட்டு நான் அழுதுட்டு முணுமுணுத்துக்கிட்ட ஜெபிக்கிறாங்க ஆண்டவருடைய சமூகத்தில். தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்த அன்னாளுக்கு தேவன் நன்மையை கட்டளையிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவங்க மன கிளேசமுள்ள ஸ்திரீ என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. வருடந்தோறும் அந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது தன் இருதயத்தில் உள்ள பாரங்களை ஊற்றி ஜெபித்து எப்பொழுதும் செல்லுகிறதை போல செல்லக்கூடிய ஒரு தாயாக இருந்தார்கள். அல்லேலூயா சொல்லாம. அன்னாளுடைய ஜெபத்தை தேவன் கேட்டு அவர்களுக்கு ஒரு என்ன கொடுத்தாரா? மகனை கொடுத்து அவளுக்கு அவருடைய வாழ்க்கையில் நன்மையானதை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாமா. ஜெபத்திலே உனக்கு பதில் உண்டு. ஜெபத்திலே உங்களுக்கு திடன் உண்டு. ஜெபத்திலே உங்களுக்கு பலன் உண்டு. ஜெபத்திலே உங்களுக்கு உண்மையாகவே பதில் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லாம. ஜெபத்துக்கு கேட்ட நன்மைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வார். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை பார்க்கலாம்.
ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று என்னை காண்பவரை நானும் இந்த இடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடனே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டாள். நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். அல்லேலூயா சொல்லாமா? நன்மையை செஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? நன்றியை மறந்துடும். என்ன சொல்லுவாங்க? நம்மளை நன்றி கெட்டவங்களாகிறாங்களே அப்படின்வாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. செய்த நன்மைகளை மறந்து என்ன பண்ணுவாங்களா? நன்றி கெட்டவர்களாய் வாழ்கிறார்கள் என்று சொல்லுவாங்க. அதுபோல் இவங்க என்ன பண்ணுறாங்க? அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி உள்ளவளாய் அவருக்கே பேர் வைக்கிறாங்க. என்ன பேர் வைக்கிறாங்க? நீர் என்னை காண்கிற தேவன். ஆனால் அதற்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கையில் என்ன இருந்துதான்? குழந்தை அழுதது, வனாந்திரத்தில் விடப்பட்டு இருந்தாங்க, உணவு கிடையாது, தண்ணீர் கிடையாது. இது இரண்டும் தீர்ந்து போன பிறகு இந்த குழந்தை மிகவும் சத்தமிட்டு அழுததான். குழந்தைய பார்க்க கூடாத தூரத்தில் விட்டுட்டு இந்த அம்மா தனியாக வந்து அழுகுறாங்க. அந்த குழந்தை என்ன பண்ண போகுது? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அழுது மறித்து விட போகிறதுன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல அழுது அவர்கள் செபிக்கும் பொழுது தேவன் அவருடைய வார்த்தையை கேட்டு துறவை கொடுத்து தண்ணீரை கொடுத்து அந்த 2 பேரும் பிழைக்கும்படி அவர்கள் பெரிய ஜாதி ஆகும்படி தேவன் அவர்களுக்கு நன்மை செய்தார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபித்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். ஜெபித்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். இன்னொன்று பதில் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. இங்கே இன்னொரு வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். அல்லேலூயா சொல்லாமா? இங்கு அருமையான எலியா என்ற தேவ மனுஷனுக்கு தேவன் உணவு கொடுத்து நன்மையை செய்கிறார். அல்லேலூயா சொல்லாம? உயிருக்கு பயந்து ஓடி வந்தவருக்கு ஒரு அடைக்கலமாய் ஒரு சின்ன செடியின் கீழே, ஒரு குகையின் கீழே அவர் அமர்ந்து இருக்கும் பொழுது அவருக்கு தினமும் காலையிலும் மாலையிலும் என்ன கிடைச்சிதான்? அப்பமும் இறைச்சியும் நல்ல ரோஸ்ட் பண்ணி என்ன கிடைச்சிதான்? சூடாக நல்ல ப்ரெட்டு நல்ல இறைச்சியும் கிடைச்சா சாப்பிட்டு என்ன பண்ணுறாரு? திருப்பியும் படுத்துக்கிறாரு. சாப்பிட்றாரு, படுத்துக்கிறார். அங்கே இருக்க நல்ல ஆற்றங்கரையில் இருக்க தண்ணீரை குடித்து அங்கே வாழ்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாமா? அவர் காகத்தை கொண்டும் நமக்கு போஷிக்கிறவராகவும் நன்மை செய்கிறவராயும் இருக்கிறார், நம்மை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வாசிங்க. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். அல்லேலூயா சொல்லாம? பெரிய ஆபத்துக்குள்ள நீங்க இருந்தாலும் உங்களை காத்து வெளியே கொண்டு வர தேவன் வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாம? ஒரு மீன் விழுங்கி 3 நாள் அந்த வயிற்றுல இருந்து அவர் என்ன பண்றாரா? செபிக்கிற மனுஷனாய் காணப்படுறாரு. அவர் ஆண்டவர் வழியை விட்டு விலகி தான் போனார். ஆனாலும் தேவன் அவரை காப்பாற்றி அவர் அந்த கப்பலில் வருந்துறாரு. உண்மையாகவே வருந்துறாரு. வருத்தப்பட்டு தான் சொல்றாரு, என்ன பண்ணுங்க, என்னை தூக்கி இந்த கடலில் போட்டுட்டீங்கன்னா இந்த கடல் உங்களுக்கு என்ன பண்ணிடும்? அமைதல் ஆகிடும் சொல்கிறார். மனம் வருத்தப்படுறாரு. அங்கே
தேவன் அவரை காப்பாற்றி மீனின் வயிற்றில் கொண்டு போய் அவர் எங்கே சேரணுமோ அந்த இடத்துல கரையை சேர்த்து அவருக்கு ஜீவனை கொடுத்து நன்மை செய்கிறார். அல்லேலூயா சொல்லாமே. உங்களை காக்கும்படி காகையும் அவரால் அனுப்ப முடியும். உங்களை உங்களுடைய ஜீவனை காப்பாற்றும்படி மீனையும் அவர் அனுப்ப முடியும். அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா. அதே போல தான் கானா ஊரில் கல்யாணத்தில் தேவனை அழைத்திருந்தார்கள். உங்களை அழைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணுமா? கண்டிப்பாக போகணும். அப்படி போய் இருக்கிற இடத்துல தேவன் நன்மை செய்யும்படியாக ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் பேசணும், செய்யணும், செயல்படுத்தணும். அப்படி செயல்படுத்தும்பொழுது தேவன் அங்கே ஒரு நன்மையை உண்டாக்க பண்ணுவார். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. வெறும் தண்ணீர் தான், குடத்துல ஊத்தினாலும் அது வெறும் தண்ணீர் தான். தேவன் அதை திராட்சை ரசமாய் மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கு ஒரு குறைவு காணப்பட்டது. நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, திடீர்னு குழம்பு காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வெறும் சாப்பாடு போட்டால் என்ன பண்ணுவாங்க? சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க. சாம்பாரை ஊற்றினா கூட என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் தண்ணியை ஊற்றி, தண்ணியாக ஊற்று, திக்காக இருந்தது என்ன பண்ண முடியும்? கொஞ்சமாக சாம்பாரில் தண்ணி ஊற்றிட்டு என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் சுட வச்சு, இப்போ கூட பரவாயில்ல தனி சாம்பாராக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே திராட்சை ரசம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த கல்யாணத்தில் காணப்பட்டது. வெறும் தண்ணீரை நிரப்பின இடத்துல தேவன் அதுக்கு ஒரு கலரை உண்டு பண்ணினார், அதுக்கு ஒரு சுவையை உண்டு பண்ணினார். முன்பு குடித்த ரசத்தை விட இப்போ கொடுக்குற ரசம் எப்படி இருந்துதான்? மிகவும் சுவையுள்ளதாக இருக்கிறது என்று பரிமாறினவனும் அந்த பந்தி விசாரிப்புக்காரனும் சொன்னார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாமா. நம்முடைய வாழ்க்கை வெறுமையாக தான் இருக்குது, அதை நல்ல கலர்ஃபுல்லாக மாற்றுறாரு, ருசி மிகுந்ததாக மாற்றுறாரு, அதை 4 பேருக்கு பிரயோஜனம் உள்ளதாக தேவன் மாற்றுறாரு. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லாம. அல்லேலூயா. அந்த தண்ணீரை தேவன் ரசமாக மாற்றி அந்த திருமணத்து வீட்டுக்கு தேவன் நன்மை செய்கிறார். நம்முடைய வீட்டிலும் அநேக குறைவுகள் உண்டு. அதன் மத்தியில் தேவன் நமக்கும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா. எத்தனை பேர் குறைவோடு இந்த நாளில் வந்திருக்கீங்க? தேவன் அதை நிறைவாக்கி அவர் நன்மை செய்வார். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் ரொம்ப தூரம் நடந்து சென்று டயர்டாயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு தேவை தண்ணீர் குடித்தா கொஞ்சம் இலை பாரிட்டு திருப்பி அவங்க என்ன பண்ணலாம்? நடந்து செல்லலாம். அந்த இடத்துல இருக்கிற தண்ணி மிகுந்த கசப்பாக இருந்துதான். வாசிங்களேன், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். களவு செய்யாதிருப்பாயாக. 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்து அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அது மதுரமான தண்ணீராய் மாறிற்று. அல்லேலூயா சொல்லாமா. இங்கு ஒரு தண்ணீர் மிகவும் கசப்பாய் காணப்பட்டது. உங்களுடைய வாழ்க்கை கூட கசப்பா இருக்கா? கசப்பான காரியங்களே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா? தேவன் ஒரு மரத்தை காண்பிக்கிறார். ஒரு மரத்தை கொடுத்து அந்த தண்ணீரில் போடும்படி மோசேக்கு அவர் கட்டளையிட்டாராம். அந்த
மரத்தின் துண்டை அந்த தண்ணீரில் போட்ட பிறகு அது எப்படி ஆச்சா? மதுரமான தண்ணீராக மாறியது. அல்லேலூயா சொல்லாமா? கசப்பான காரியங்களை தேவன் மதுரமாய் மாற்றி நன்மையான காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். மீண்டுமாய் வாசிக்கலாமே 15:25. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அப்பொழுது மோசேக்கு அவர் ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அது மதுரமான தண்ணீராய் மாறிற்று. அல்லேலூயா சொல்லாமே. மாறாவின் தண்ணீரை தேவன் எப்படி மாற்றாரா? மதுரமாய் மாற்றுகிறார். வேதத்தில் ஒரு தாய் இவ்வாறு சொல்றாங்க, என்ன பண்ணுங்க, நகோமின்னு கூப்பிடாம என்னன்னு கூப்பிடுங்கன்னு சொல்றாங்க, மாறான்னு கூப்பிடுங்க. ஏன்னா எனக்கு தேவன் என்ன கட்டளையிட்டாரா? கசப்பை கட்டளையிட்டார் என்று அந்த தாய் சொல்றாங்க. ஆனா அவர்களுடைய வாழ்க்கையில ரூத் என்ற ஒரு சகோதரியை கொடுத்து அவர்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து தேவன் என்ன பண்றாரா? அவர்களுக்கு நன்மையான காரியத்தை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவன் கசப்பான காரியங்களை மாற்றி நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்ய அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். யாக்கோபுக்கு அவர் ஒரு நன்மை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் அதிகமாக தன்னுடைய மாமாவுக்கு வேலை செய்து வேலையின் சம்பளத்தை அவர் கொடுக்காம விடுறார். படிங்க, வாசிங்க. புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று, புள்ளி உள்ளவைகள் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. அல்லேலூயா சொல்லாமா? அவங்க மாமா தன்னை ஏமாற்றின பொழுது அவன் ஆண்டவர் இடத்துல ஜெபித்தான். அவன் ஜெபிக்கும் பொழுது அவனுக்கு தோன்றிய காரியங்களை அவன் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கு புள்ளிகள் உள்ள குட்டிகளையும் கலப்பு நிற குட்டிகளையும் அவனுக்கு தேவன் என்ன பண்ணாரா? சம்பளமாய் கொடுத்து அவனுக்கு இருந்த அந்த கசப்பான காரியத்தை நன்மையாய் மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்தினால அநேகருடைய வாழ்க்கை மாறும். நீ ஜெபிக்கும் பொழுது அநேக காரியங்கள் மாற்றமாய் முடியும். தேவனை தேடும் பொழுது அந்த இடத்துல நன்மை உண்டாகும். அல்லேலூயா சொல்லாம? அல்லேலூயா. தேவன் அநேக இடத்துல அவர் நன்மை செய்தாராம். மீண்டுமாய் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிங்கள. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா சொல்லாமே? தேவன் அநேகரை குணமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. குணமாக்கி நன்மை செய்தார். பெதஸ்தா குலத்தாண்டையில் படுத்திருந்த மனுஷனுக்கு தேவன் என்ன பண்ணாரா? நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. அவன் என்ன சொல்லியிருக்கணும்? அந்த குளத்தில் என்ன தூக்கின்னு போய் விட்டுருங்க, இப்போ யாருன்னா கலக்குறாங்களா பாருங்க, உடனே என்னை கூட்டு போய் குளத்தில் விட்டுடுங்க, நான் என்ன பண்ணிடுவேன், சுகமாயிடுவேன் தான் சொல்லியிருக்கணும். ஆனால் தேவன் அவனிடத்தில் கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும் சொல்கிறான். நான் என்ன பண்ணணும்? சுகமாகணும்னு சொல்லியிருப்பான். தேவன் அவனை குணமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய பாய் தலகாணி அவன் வச்சிருந்தது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு நடந்து போயிட்டான். அல்லேலூயா சொல்லாமா? படுக்கையில் இருக்கிற மனுஷனை கட்டிலோடு கொண்டு வந்து மேலே இருந்து இறக்குறாங்க. தேவன் தூக்கி வந்தவருடைய விசுவாசத்தை பார்த்து அந்த திமிர்வாதக்காரனுக்கு நன்மை செய்தார். அல்லேலூயா சொல்லாம?
அவனை குணமாக்கி அவனுக்கு நன்மை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ தேவனுடைய வஸ்திரத்தை தொடும்பொழுது அவரிடத்தில் வல்லமை புறப்பட்டு அவளுக்கு நன்மையானது கிடைத்து அவள் சுகப்பட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பார்வையற்ற மனுஷன் குளத்தருகே எச்சிலை உமிழ்ந்து அதை அவன் கண்களில் பூசி அந்த குளத்திலே கழுவ சொல்லும் பொழுது அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லாமே. தேவன் அநேகரை சுகமாக்கி அவளுக்கு நன்மை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பிசாசின் பிடியிலே இருக்கிறவர்களை தேவன் விடுதலை ஆக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு சகோதரனை கட்டி இரும்பு சங்கிலியினால் கட்டி அவன் என்ன பண்ணப்பட்டிருந்தாங்கன்னா அவனை அலக்கழிக்கிறவர்களாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசின் பிடி, பிசாசுடைய கட்டு அவனை மிகவும் வருந்தக்கூடியதாக இருந்தது. தேவன் அங்கே சென்று அந்த மகனை என்ன பண்ணுறாரா, விடுவிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் சொல்கிறான், இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்களே, இன்னும் நீங்கள் எவ்வளோ நாள் கழிச்சு வர வேண்டியதுக்கு இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, தொந்தரவு பண்ணுறீங்களேன்னு சொல்கிறான். ஆனால் தேவன் சொல்கிறாரு, இந்த மகனை என்ன பண்ண, விட்டு விலகிப்போ அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பிசாசான அவனை விட்டு விலகி சென்றான். அந்த மகன் சுகமாய் வஸ்திரம் தரித்து நன்மை பெற்றவனாய் காணப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா சொல்லாமா. அநேக தேவனுடைய பிள்ளைகள் பிசாசின் பிடியில் இருக்கிற அநேகரை சுகப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்கிறது. பேதுருடைய நிழல் பட்டு அநேக சுகப்பட்டாங்களாம். ஒரு மகன் உட்கார்ந்து இருக்கிறான் ஆலயத்தின் அருகில். பேதுருவும் யோவானும் அந்த ஆலயத்து அருகே செல்லும்பொழுது அவர் சொல்கிறாரு, பொண்ணு வெள்ளியும் என்கிட்ட இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த முடவன் நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மை பெற்றவனாய் அவனும் அந்த ஆலயத்தில் தேவனை துதிக்கிறவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா சொல்லாம. நீங்களும் நானும் நன்மை பெற்றவர்களாய் இருந்தோம், நன்றி உள்ளவர்களாய் தேவனை துதித்து அவரை உயர்த்தி அவருக்கு பின் செல்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாம. மீண்டுமாய் அந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்களேன். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா சொல்லாமே. இங்கு இன்னொருவரை குறித்து நாம் பார்க்கலாம். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். அல்லேலூயா. மீண்டும் வாசிங்க. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். நீதிமான்களாய் இருக்கும் பொழுது தேவன் நமக்கு என்ன பண்றாரு, நன்மை செய்கிறாரா. அல்லேலூயா. உங்களுடைய பலனை யார் அனுபவிப்பா? பக்கத்து வீட்டுக்காரர் அனுபவிப்பானுக்குதா? எதிர் வீட்டுக்காரர் அனுபவிப்பான்னு இருக்கா? யார் அனுபவிக்கிறதா? நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா சொல்லாம. அல்லேலூயா. யோபு ஒரு பக்தன் வேதத்தில் இருக்கிறார். அவருக்கு நோய் வந்தது, பருக்கள் வந்தது, கஷ்டம் துன்பம். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மனுஷன் வேதத்தில் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஒரே நேரத்தில் எல்லா காரியமும் வந்ததான். அவனுடைய மனைவி சொன்னாங்களாம், தேவனை தூஷித்து ஏன் இருக்கிற போயிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் தேவன் அவருக்கு நன்மை செய்கிறவராக இருந்தார். அந்த நிலைமையிலையும் தன்னுடைய நண்பர்களுக்காய் செபித்தாராம். அல்லேலூயா சொல்லாம.
நண்பர்களுடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சிறையிருப்பை தேவன் உங்களுடைய நோய்களில் இருக்கும்பொழுதும், நீ படுத்து இருக்கும்போது, நொந்து போய் இருக்கும்பொழுதும், மற்றவர்களுக்காய் செபிக்கும் பொழுது அடுத்தவர்களுடைய சிறையிருப்பை தேவன் நன்மையாய் மாற்ற முடியும். அல்லேலூயா. அவன் நீதிமானாய் காணப்பட்டானா. அல்லேலூயா சொல்லாம, அவன் எப்படி காணப்பட்டானா? நீதிமானாய் காணப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் கூட எப்படி காணப்பட வேண்டுமா? நீதிமான்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்களேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அப்படியே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்களேன். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய மெய்ப்பர் நமக்கு எப்பொழுதுமே நன்மையை உண்டு பண்ணும்படியாய் அவர் சுற்றி திரிகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். நம்ம கூட தேவையில்லாத காரியங்களை வைத்து கொண்டு சுற்றி திரிகிறோம். ஆனால் தேவன் நன்மையானவைகளை செய்து அவர் சுற்றி திரிகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் அந்த 23:6 படிங்களா மீண்டுமாய். என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தரை மெய்ப்பராய் கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு என்ன உண்டாகுமா? நன்மை உண்டாகும். அதனால நான் நீடித்த நாட்களாய் எங்க நிலைத்திருப்பேன்? கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அதே போல உபாகமம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக. எதை செய்யணுமா? கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமான காரியத்தை செய்யணும். அப்போ அதுக்கு முன்பாக நம்ம எப்படி யோசிக்கணும்னா, தீமையான காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. நன்மையும் செம்மையுமான காரியத்தை செய்யணும். அல்லேலூயா. அதே போல எரேமியா 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்களேன். இங்கு தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தீங்கன்னா நன்மை உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிவதினால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். இங்கு தேவனுடைய சத்தத்திற்கும் நாம் கீழ்ப்படிந்தால் தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறாரா? நன்மையை கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்களேன். இங்கே தேவனை தேடும் பொழுது தேவன் நமக்கு நன்மையை உண்டு பண்ணுகிறாரா? வாசிங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்ப நம்ம யாரை தேடணுமா? கர்த்தரை தேடணும். சிங்கக்குட்டி கூட என்ன எப்படி இருக்குமா? பட்டினியாக இருக்குமா? ஆண்டவரை உண்மையாய் தேடும் பொழுது, உறுதியாய் தேடும் பொழுது, பசியோடு தேடும்பொழுது கூட அவர் என்ன செய்வாரா? நமக்கு நன்மை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாமே. இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது. எரேமியா 32ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் 40ஆம் வசனம்.
அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னாடியாருக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு மீண்டுமா படிங்க. அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கும் நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டேன். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது இங்கு நன்மை உண்டாகிறது. அல்லேலூயா சொல்லாமா? அவருக்கு பயப்படும்படிக்கு அவரிடத்துல மீட்பு உண்டு என்று ஒரு வசனம் சொல்லுது. அல்லேலூயா சொல்லாம? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு நன்மை உண்டாக அவர் தேடுகிறார். அல்லேலூயா சொல்லாம? அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவர் நமக்கு நன்மையை கொடுக்கிற ஒரு தெய்வமா இருக்கிறார். சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மனப்பாடமான வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா சொல்லாமா? நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். அப்போ தேவன் நமக்கு என்ன சொல்றாருன்னா, அவர் இடத்துல திரும்பும் பொழுது இரட்டிப்பான நன்மைகளை தந்து அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? நாளைக்கு தருவேன்னு சொன்னாரா? நாளை மறுநாள் சொல்லியிருக்காரா? அடுத்த வருஷம் சொன்னாரா? இன்றைக்கே தருவேன்னு சொல்லியிருக்கார். ஆமேன் சொல்லாமா? ஆமேன். நாம் திரும்பும் பொழுது அவருக்கு நன்மையை நமக்கு கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா 19ஆம் அதிகாரம் 5-6 வாசிங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபொழுது அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு சகையுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அல்லேலூயா சொல்லாமா? அவன் அநியாயக்காரன் தான், அவன் அக்கிரமம் செய்கிறவன் தான். ஆனாலும் தேவன் அவனை பார்த்து நீ சீக்கிரம் இறங்கி வா, இன்னைக்கு உன்னுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, நான் வீட்டில் வந்து தங்க வேண்டும் என்று சொன்னார். அவனுக்கும் தேவன் நன்மை உண்டாக பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நன்மை செய்கிறவர்களாய் பூமியில சுற்றி திரிய வேண்டுமா? ஒரு சின்ன பையன் மீனும் அப்பமும் வைத்திருந்தானா. பசியா இருக்கிற அநேக மக்களை தேவன் கண்டு தன்னுடைய சீசர்களிடத்துல சொன்னாராம், பசியா இருக்காங்களே ஜனங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஏதாச்சும் உணவு கொடுங்கன்னு சொல்றார். அவர் நினைத்து இருந்தா அவர் அங்கே நன்மை செய்திருக்கலாம், அப்பயே செய்திருக்கலாம். அந்த சீசர்கள் சொல்றாங்க, எங்ககிட்ட பணம் கொஞ்சம் தான் இருக்கு, ஆனால் இந்த மக்களுக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு நாங்கள் வெகு தூரம் சென்று வாங்கிட்டு வரணும், இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, இலைப்படைந்துருவாங்களே அப்படின்னு சொல்லி அந்த சீஷர்கள் சொல்கிறாங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, உங்களிடத்துல என்ன இருக்குன்னு பாருங்கன்னு சொல்கிறாரு. சொல்லும்பொழுது ஒரு சின்ன பையன் என்ன பண்ணியிருக்கான், அப்பமும் மீனும் கையில் கொண்டு வச்சிருக்கிறான். அதை கொண்டு 5000த்துக்கும் அதிகமான மக்களுக்கு தேவன் போஷித்து நன்மை உண்டாக பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கொஞ்சம்தான், ஆனால் அநேக ஆசீர்வாதத்தை தேவன் அதில் பெருக பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது
அநேக காரியத்தில் உங்களை தேவன் எப்படி வைக்கிறாரா? அதிகாரியாக வைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் பூமியில் இருக்கும்பொழுது யாவருக்கும் நன்மை செய்கிறவர்களாகவே சுற்றி தெரியுங்க. நல்லது செய்யுங்க. அநேக காரியத்தை நன்மை செய்யுங்க. உங்ககிட்ட அநேக பொருட்கள் இருக்கா, அதில் கொஞ்சம் கொடுத்து அவர்களையும் சந்தோஷப்படுத்துங்க. கிறிஸ்மஸ் நம்ம கொண்டாடுறோம், அன்னைக்கு மட்டும்தான் பொருட்களை கொடுத்து என்ன பண்ணுறோம்? சந்தோஷப்படுத்துகிறோம். அனுதினமும் நீங்கள் பார்க்கிற மக்களிடத்தில், பேசுகிறதான மக்களிடத்தில், கேட்கிறதான மக்களிடத்தில், உங்களுடைய நண்பர்களிடத்தில் நீங்கள் கொடுத்து நன்மைகளை பேசி அவர்களுக்கும் நீங்கள் நன்மைகள் செய்தீங்கன்னா பரலோகத்தில் உங்கள் பலன் எப்படி இருக்குமா? மிகுதியாக இருக்கும். அல்லேலூயா சொல்லாமே? நீங்கள் நன்மை செய்யும்படியாக தான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை பேசி கட்டுண்டவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யலாம். நீங்கள் செபித்து தேவனிடத்திலிருந்து வல்லமையை பெற்று அவர்களுக்கு சுகத்தை வாங்கி கொடுக்கலாம். உங்களிடத்தில் இருக்க பணத்தை கொடுத்து அந்த மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். அநேக நன்மைகளை நீங்கள் செய்யும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமே? இந்த நாளில் தேவன் நன்மைகளை செய்தவர்களாய் சுற்றி திரிந்தது போல நீங்களும் நானும் கூட உண்மையாகவே இந்த பூமியில் வாழுகிற இந்த கடைசி நாட்கள் வரைக்கும் நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி தெரிய வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.